ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோப் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கு வந்து காலேஜ் ஸ்டால் இருக்கு, அதுக்காக மினி சோப்பு. அவங்க வந்து மினி சோப்பு தான் விரும்பி வாங்குவாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பி ஒரு ஸ்டால் இருந்துச்சுன்னு ஈரோடு போயிருந்தேன். போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வீடு திரும்பி வந்தேன். வந்தாலுமே வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து 3 ஸ்டால் இருக்குது அட் அ டைம்ல, ஒரே நாள்ல. அதுக்காக பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் பத்தாதுன்னு நான் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு நேரம் நான் வேலை செஞ்சுட்டு வந்திருந்தாலும், எவ்வளவு அலைச்சல் போயிட்டு வந்திருந்தாலும், தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தாலும், எனக்கு இந்த மாதிரி அடுத்த நாள் ஸ்டால் இருக்கு, இல்ல ஆர்டர்ஸ் இருக்கு, பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து ரொம்பவே உற்சாகத்தோட நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஆர்டர்ஸ் வந்த ஒரு எனர்ஜியே வந்து எனக்கு வந்து பூஸ்ட் அப் பண்ண மாதிரி ஆயிரும். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து பேக் பண்ணி வச்சனாதான் எனக்கு மனசு வந்து திருப்தியா இருக்கும். அந்த டயர்ட்னஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளி கூட எனக்கு தெரியாது. இருந்து அலைஞ்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற டயர்ட்னஸே பாத்தீங்கன்னா நைட்டு வந்து 11:15க்கு திருப்பியும் இவ்வளோ ப்ராடக்ட்டும் நான் செஞ்சு முடிச்சு எடுத்து வைக்கல. பாத்தீங்கன்னா நைட்டு வந்து 1:30 வரைக்கும் நான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் செஞ்சிருந்தேன். இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிறோம்னு நினைச்சு பார்க்கும்போதே, இதையெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிரும். இந்த டயர்ட்னஸே இருக்காது. அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நானே செய்யறது தான். பேக்கிங் ஒர்க்குக்கு மட்டும் என்னோட பையனும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் பேக்கிங் ஒர்க் மட்டும் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய இருக்கிறதுனால எல்லாமே என்னால செய்ய முடியறது இல்ல. அதனால பேக்கிங் ஒர்க் அவங்க வந்து 2 பேருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிதான் வந்து என்னோட ஒர்க் வந்து இன்னைக்கான ஒர்க் போச்சு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும்.